உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரி, 3 வருஷமா நீங்கள் டிரெக்டரா இருக்கிறீங்க. அந்த கேன்சர் யூனிட்டை வந்து முழுமையாக இயங்குறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. அது சக்சஸ் ஆனதோ இல்லையோ 2ஆம் கட்டம். சக்சஸ் ஆனதோ இல்லையோ 2ஆம் கட்டம். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? விளக்க சொல்றேன். அந்த கேன்சர் யூனிட்டை முழுமையாக இயக்க பண்றதுக்கு பேஸ் ஹாஸ்பிட்டலா வந்து என்ன செய்ய ஐயா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமாக சேர்ந்து இது மட்டும்தான் இந்த இடத்தை சொல்றீங்க. தெல்லிப்பனையில இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து டாக்டர்ஸ் சேர்ந்து நீங்கள் மட்டும்தான் டிரெக்டர் இந்த இடத்தை சொல்றீங்க. அப்படின்னு சொல்றீங்க. அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. அது வந்து சென்ட்ரலுக்கு கொண்டு போகலாம். இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு, பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மத்திக்கு கொண்டு போறதுக்கு வந்து இதே மட்டும் இல்லை, இதுக்கு முதல் இந்த அரசாங்கத்திலையும் இருக்கு. எவ்வளவு சொல்றேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல் கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. எடுக்கிற முடிவுகளை குழப்பாமல், டிரெக்டர் எடுக்கிற முடிவுகளை குழப்பி கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற குற்றச்சாட்டு இருந்தான். அங்க இருக்கிற மூணு ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு எதிராக வந்து போர்படி தயவு செய்து நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து கேட்டிருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறால் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்க பண்றதுக்கு வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து மத்திக்கு கொண்டு போகாமல், விலகு சொல்ற தெளிவா விலகி கொள்ளுவோம். பேஸ் ஹாஸ்பிட்டல மத்திக்கு கொண்டு போகாமல், ஆனா அதே நேரம் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்க பண்றதுக்கு திட்டத்தை இங்க சொல்லுவோம். நாங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மாகாண வைத்தியசாலை மாவட்ட பிரதி சுகாதார பணிப்பாளர் வந்து அவர் தான் இந்த டெவலப்மெண்ட் பற்றி சொல்றோம். நீங்க சொல்லணும். இவர் அவர் தான் சொல்லணும். அவர் தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். இதை பற்றி அந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மா நீங்க ஆளுநர்கள் கூட ஓடிட்டு
அப்ப நீங்க செய்வாங்க நீங்கள் எல்லாரும் சட்டவிரோதமாக வந்து காணிகள் தனியார் காணிகள் எல்லாத்தையும் பறித்து விகாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க. நீங்க நான் அன்றைக்கு பாராளுமன்றத்துல பேசவும் கூட நீங்கள் எழுந்து சொன்னீங்க வந்து அந்த காணிகள் இல்லாமை வந்து மக்களுக்கு கொடுக்கப்படணும். சரிதானே? அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் வந்து காணியை அழைக்கிறதுக்கு வைக்கணும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கிறோம், உங்களிடம் இருந்தா நிர்வாகத்துல இருக்கிறாங்கள்ட்ட வந்து கேட்கிறோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு விருப்பம். வேற இருக்க முடியாது, அதுக்கு தான் கூட விருப்பம். அதே கேட்கிறோம், ஏன்னா அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த காணி அதெல்லாம் வந்து சொல்றாங்க. நான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த சொந்த தாய் பாதிக்கப்பட்டு டெல்லிக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. ஒரு நாள் கூட பார்க்க போகுது, ஒரு நாள் கூட பார்க்க போகுது. அதுதான் இருக்கக்கூடிய டெல்லிப்படையப்பட்டு குடிகள் வந்து இருக்கிறாங்க. அந்த விகாரையை உடைச்சு கொடுக்க இந்த அரசாங்கம் அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொட்டு இடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுற்றி இருக்கிற காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்கிறது தான் யதார்த்தமான கதை. அதை யாராவது சொல்லுங்க, விகாரை உடைக்கிறது கூட்ட உடைக்கிறது இல்ல 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 யதார்த்தமா நான் சொல்றேன். காணி டெவலப் பண்ண மட்டும் காணியை பிடிச்சிருக்கிறது நியாயம் இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் போன முறை ஜனாதிபதியோட ஹைகேக்கு அவர் என்ன சொன்னோம்னா, நாங்கள் திருப்பியும் ஒருக்கா ஒரு ரிசர்ச்சோட செய்வோம், திருப்பியும் ஒருக்கா நாங்கள் டெவலப் பண்ணுறோம்னா, ஏற்கனவே ரத்மலான வந்து நட்டத்தில் இயங்குது, அங்கே போறையில் அம்மாந்தோட்ட நட்டத்திலே இயங்குது, மட்டக்களப்பான் நட்டத்தில் இயங்குது, யாழ்ப்பாணம் மட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கு 300 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு நட்டத்தில் இயங்குது யாழ்ப்பாணம். அதெல்லாம் டெவலப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டோம். அதான் பிரச்சனை. இப்போ டெவலப் பண்ண போகிறோம்னா ஏர்போர்ட்டை கொடுத்து போட்டு சனத்துக்கு கம்பன்சேஷனை கொடுக்க சொல்லலாம் சொல்லி போடணும். அதை ஆன்சர் பண்ணிட்டார் நேரு எடுக்கப்பட்டது. அந்த ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் வந்து இதனுடைய பொட்டென்ஷியலை வந்து தெளிவாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் வந்து சிலர் வந்து அதை விரும்ப மாட்டோம். ஆனால் அதுக்காக வந்து அந்த ஏர்போர்ட் டெவலப் ஆகிறது வந்து நிப்பாட்டணும்னு நாங்கள் அதுக்கு இணங்குகிறாங்க. சரி, எடுக்கப்பட்ட ஒரு முடிவை வந்து சும்மா ஒரு தலைபட்சமாக வந்து அப்படி மக்களோட கதைக்காமலே வந்து அந்த முடிவை எடுக்கிறார். இதுவரைக்கும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களை கூட நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். இப்போ ஃபீசிபிலிட்டியை பற்றி கதைக்கிறோம்ன்ற தலைவர், ஒரு நாடு முழுக்க கிராண்டாக வந்து ரீசர்வீசிங் வந்து காசு கொடுக்குற இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை செய்யுது? தலைவர் விட்டது நாங்கள் கேட்டுனாங்க. அந்த பலால் ரோடு கிடக்கா எத்தனை வரம்பு காணி இருக்கு. முக்கியமா பேஸ் ஹாஸ்பிட்டல், ஆர்மி பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கணும் தானே. 2007ஆம் ஆண்டு கட்ட தொடங்கின பேஸ் ஹாஸ்பிட்டல் 2025 முடியல. ஜனாதிபதி நேர கேட்டவர். அப்ப நீங்க 15-20 வருஷமா அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற காணியை
நூதன் ப்ரொவின்ஸின் அந்த ஹாஸ்பிட்டலை நூதன் ப்ரொவின்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஜனாதிபதி ஓமண்டவர். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலை பாவிக்கலாம்டா நீங்க அதை நூதன் ப்ரொவின்ஸ்ல ஹெல்த் அந்த இதை கொடுக்க சொல்லி. அப்ப நாங்கள் இதில் தீர்மானமா எடுக்கணும். அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் எடுத்து நோதம் ப்ரைவேட்ஸ் இருக்கிற ஹெல்த் செக்டரோட ஜாயின் பண்ணணும். பட் அது ஆமிக்காரர் வச்சிருக்கிற அந்த பங்களா, அந்த பங்களாவை நாங்கள் விடுவிச்சு அதில் 250 மேல குடும்பத்து மேல அவன் காணி இருக்கு. ஜனாதிபதி சொல்றார் குடும்பம் உண்டு. அங்க இருக்கிற முக்கியமான பிரதானிகள் சொல்லி நம்ம ராணுவ பிரதானியை சொல்லினோம் இல்ல அதுல சனத்தின் காணி இல்ல அது அரசாங்க காணி. அப்ப நாங்க நேர செலக்ட் பண்ணாங்க நாங்கள் ஜிஏடைம் இவேடைம் அவைடைம் டீட்டெயில் எடுத்து தாரோம் சொல்லி. ஏன்னா அங்க சொல்லப்படுறது போய் 100% முழுக்க போய் தான் சொல்லினோம். நாங்க தீர்மானமா எடுத்து நீங்க அதை அனுப்புங்க. அந்த மினிஸ்ட்ரி சட்டவிரோத மண்டா அது அகற்றப்படவும் அதுதான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவா இருக்கலாமே தவிர கட்டினதுக்கு அப்புறம் கட்டினபடியால் நாங்கள் அதை கொடுப்போம் என்று சொல்ற கதைக்கு இங்க இடம் பிராக்டிகலா கதைக்கணும். என்ன பிராக்டிகலா சில விஷயம் பிராக்டிகலா கதைக்கணும். நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும், போராட்டம் நடத்தணும். ஐயா என்னடா எங்களுக்கும் விருப்பம் அந்த காணியை திருப்பி தாரதுக்கு. அப்படி நாங்க கொடுக்க சொல்லி ராணுவத்தை நாங்க சொன்னாங்க. அதை இப்ப நான் சொல்ற விளங்கல எங்களுக்கு நாங்க உள்ள போய் பார்க்கல தானே. போன முறை ஜனாதிபதி சொன்னவர் பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட எங்களையும் போய் பார்க்க சொல்லி. ஆனா யாரையுமே உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கல. எங்களுக்கு இன்விடேஷனும் வரையில, அவர் வரையில ஒரு தவிசாளருக்கோ ஒருத்தருக்குமே வரையில. அதான் உண்மை. அதால நாங்கள் கேட்கிறோம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன உள்ளுக்க கிடக்கண்டு. உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் பங்கர் அடிச்சு வச்சுட்டாங்களோ உங்களுக்கு தெரியாது தானே. ரெண்டாவது வெள்ளிப்பட வைத்தியசாலையை லைன் மினிஸ்ட்ரி கொண்டு போறேன்டா ஃபுல் ஹாஸ்பிட்டலையுமே பேஸ் ஹாஸ்பிட்டல் தெல்லிப்பல அண்டர் லைன் மினிஸ்ட்ரி கொண்டு போவோம். அங்க அந்த யூனிட் இந்த யூனிட் இந்த யூனிட் கொண்டு போறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூல அது பிராக்டிகல் அப்படித்தானே நான் சொல்றது. இல்ல 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 நாங்களே இப்ப சொன்னா இதை கடைசி நாங்க என்ன ஒரு முடிவெடுத்து கொடுக்க. இல்ல இல்ல நான் தான் முதல்ல உண்மையாவே நிப்பாட்டினான். அப்படி ஒரு யூனிட்டை கொடுக்கறதுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா நாங்கள் மாகாண சபை நடத்த போறதும் இல்லை, எலெக்ஷன் நடக்க போறதும் இல்லை. கொடுக்கறதா இருந்தா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா குடும்பம் மத்திய அமைச்சர் எடுக்கணும். இருங்க சொல்றேன். போனவரை நாங்கள் யாழ் மாவட்ட கூட்டத்தில் சிவாஜிலிங்கம் ஐயா எதிர்த்தவர். சிவாஜிலிங்கம் ஐயா அந்த ஆஸ்பத்திரிக்கு போறே இல்லை, சிவஞானம் ஐயா அங்க போறது சாதாரண பொதுமக்கள். அந்தபடியால நாங்கள் இதை முள்ளா கொடுக்கிறது நல்லது நினைக்கிறோம். அரசியல் காரணங்கள் எங்களுக்கு தெரியாது. அரசியல் பார்வையில இருந்து அது நல்லது. ஒரு மணிக்கு மேலே நான் தெளிவா சொல்றேன். நீங்கள் சொல்றீங்க எனக்கு கேன்சர் கொஞ்சம் கேன்சர் யூனிட் சென்ட்ரலுக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை. சரிதானே? எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஆனால் கேன்சர் யூனிட் இயக்காமல் கெப்பாசிட்டி இல்லாம இயங்குறது பேஷண்ட்ஸ் பக்கத்துல இருந்து நியாயப்படுத்த முடியாது. அப்படிதான் சொல்றேன். அப்ப பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில அந்த கேன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுகின்ற என்ன சொல்ற அதுக்கு தேவைப்படுகின்ற நர்சஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ண இயலாமல் இருக்கு. அப்படிதான் சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் தான் எங்களை சந்திச்சு கேட்டது, கேன்சர் யூனிட்டாவது நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா எடுத்து அதுக்கு தேவைப்படுகின்ற முழு விஷயத்தை ஒட்டோனமஸா இயங்குறது பேஸ் ஹாஸ்பிட்டலோட சம்பந்தப்படாத வகையில முழு ஸ்ட்ரக்சரும் செய்து கொடுக்கறதுக்கு தான் கேட்டவன். அதைத்தான் டிசிசி மீட்டிங்ல மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல அது ஒரு முடிவாக எடுக்கப்பட்டது. சரிதானே? இப்ப நீங்கள் சொல்றீங்கன்னா அதுக்கு பிறகு அது சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் முழுமையாக இயங்குறதுக்கு நீங்கள் தயவு செய்து அரசாங்கத்தோட கதைச்சு அதுக்குரிய முழு ஒதுக்கீடு நீங்க செய்யணும். இப்ப இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா மாகாண சபை ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மட்டுப்படுத்தி அப்படிங்க சொல்றேன் போதிய அளவான நிதியை வழங்காமல் மாகாண ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் அதே நேரம் பள்ளிக்கூடங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நிதி கொடுக்கிறதே இல்லை. சரிதானே? அப்ப கொடுக்காமல் அதுவும் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால்
என்ன இந்த அதுக்கு என்ன சொல்கிறேன் ஸ்டாஃப் நர்சிங் கார்டர்ஸை வந்து ரிவைஸ் பண்ணவும் இல்லை. தெற்கில் இருக்கிற முழு மாவட்டங்களும் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு. சரிதானே? அப்ப அப்படி வந்து உங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு மேலாக வந்து கேன்சர் போன்ற ஒரு ஹாஸ்பிட்டலையும் வந்து நீங்கள் என்ன சொல்ற நீங்கள் அதை முழுமையாக இயங்காமல் பண்றது வந்து ஒரு அந்நியன். இப்ப நீங்கள் வந்து டிரெக்டா இருந்து கொண்டு வந்து நீங்கள் அந்த கேன்சர் யூனிட்டை வந்து முழுமையாக இயங்க வைக்கலாமோ சொல்லுங்க. இங்க நீங்கள் அதை செய்யலாமா? நீங்கள் டிரெக்டரா எத்தனை வருஷமா இருக்கிறீர்கள்? அந்த 3 வருஷத்துல வந்து நீங்கள் அதை முழுமையாக இயங்க பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க டாக்டர்? சொல்லுங்க பாபா, சொல்லுங்க. இன்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது வந்து நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துகிறது வந்து இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். எனவே அந்த முறையிலே இன்றைய கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் விரிவாக இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதில் வந்து இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில் ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அப்புறம் அடுத்த வைத்தியசாலையை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம் என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சரோட கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போயிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேலே இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை வந்து நாங்கள் உங்களுக்கு முடிவு இவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், யூடிஐட்ட கொடுத்துருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐயின் அனுமதியோடு நீங்கள் அதை பாவிக்கலாம், மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இன்று யூடிஏ அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் அந்த பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியை தாங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். என்ற வகையில் நாங்கள் விரைவில் அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்து அதை மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகளை. சரி, அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். நீ அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதுக்கு தொடர் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் தொடர்ச்சியாகவே வந்து இந்த மாவட்ட செயலர் கூட்டங்களில் வந்து இந்த முடிவுகளுமே எடுக்கப்படுறது. இது சம்பந்தமாக காணி வெடிப்பு விடயம் வந்து உண்மையிலேயே இது பாதுகாப்பு அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு டிஃபென்ஸ் கவுன்சில் மற்றது அமைச்சர்கள் மட்டத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது தொடர்பாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்க உடனடியாக இந்த கூட்டத்தில் வச்சு நாங்கள் எடுக்க இல்லாதானே என்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சரி.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.